friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பாய் வீட்டு கல்யாண விருந்துல எல்லாம் நம்ம சாப்பிடுற ஒரு சூப்பரான தக்காளி இனிப்பு பச்சடி அல்லது ஜாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது தக்காளி ஜாம் பாய் வீட்டு கல்யாணங்கள்ல சாப்பிட்டுருப்பீங்க. பிரியாணிக்கு பக்கத்துல கொஞ்சமா வச்சிருப்பாங்க. எப்படி பிரெட் ஹல்வா ரொம்ப ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த தக்காளி ஜாம் அல்லது பச்சடியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதை வந்துட்டு நீங்க பிரெட்டுக்கு தடவி சாப்பிடலாம், தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டியாவும் இருக்கும் இது. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான தக்காளி இனிப்பு பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கோம். இதுல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்ல நம்ம வந்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துக்க போறோம். ஒரு 7-8 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சு வச்சிருக்கேன். ஒன்று மட்டும் முழுசா போட்டிருக்கேன். அது கடைசியில கார்னிஷ் பண்றதுக்காக வேண்டி இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்துட்டு பாதி ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா கிஸ்மிஸ் திராட்சையும் இது வந்துட்டு 2 பேரிச்சி பழம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அந்த விதையை எடுத்துட்டு அதையும் வறுத்துக்கலாம். அதோட சேர்த்து வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்போ நெய்யை விட்டுட்டு அந்த முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் தனியா எடுத்து வச்சாச்சு. இப்போ இதே பேன்ல நம்ம வந்துட்டு செரி டொமேட்டோ ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா அலசிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு செரி டொமேட்டோவே தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க நார்மல் டொமேட்டோ போடலாம். நார்மல் டொமேட்டோல தான் பொதுவா செய்வாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த டொமேட்டோல செய்ய போறேன். இப்போ இதை வந்துட்டு இதுல ஆட் பண்ணிடலாம். தக்காளி இந்த நெய்ல கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டா. நீங்க பெரிய தக்காளி யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 4-5 தக்காளி யூஸ் பண்ணலாம். 4-5 தக்காளியை நல்லா நறுக்கிட்டு இதே ப்ராசஸ்ல நீங்க வந்துட்டு செஞ்சுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிருப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். அதில் சர்க்கரை வந்து உங்க இனிப்புக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்க சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு நீங்க வேக வைக்கலாம். ஆனா தக்காளியே நிறைய தண்ணி விடும். அதனால நான் இன்னைக்கு தண்ணி சேர்க்கல. இல்லை இப்படியே வதக்கிக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைய வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. தக்காளியை அப்படியே லைட்டா வந்துட்டு இந்த கரண்டி வச்சு அப்படியே மேஷ் பண்ணி விடுங்க வேக வேக. இப்ப என்ன செய்ய போறோம்னா இப்ப இதுல இருந்து இந்த தக்காளியில கொஞ்சத்தை எடுத்து நம்ம அரைச்சி இதுக்குள்ள ஊத்த போறோம். கொஞ்சம் தக்காளியை மட்டும் இதுல எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி நான் வெளியில எடுத்தேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் இதை அரைச்சி இதுக்குள்ள சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வெளியில எடுத்த அந்த தக்காளியை அரைச்சாச்சு. இந்த மாதிரி அந்த அரைச்ச பேஸ்டையும் இதுல சேர்த்தி நல்லா நம்ம கலரி விட்டுலாம். நீங்க பெரிய தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் செய்ய வேணாம். நீங்க அப்படியே வதக்கி விட்டுலாம். இது வந்து சின்ன தக்காளிங்கிறதுனால உங்களுக்கு அந்த பல்ப் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நான் இந்த வேலை செய்றேன். செரி டொமேட்டோ யூஸ் பண்ண மட்டும் இந்த ப்ராசஸ் செய்யுங்க. இல்லைன்னா நீங்க அப்படியே போட்டு செய்யலாம். இப்போ இது இப்படியே வேக வேண்டியதுதான். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது இப்படியே மீடியம் ஃப்ளேம்ல இப்படியே குக் ஆகட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி மேஷ் பண்ணி விட்டுருங்க இந்த தக்காளியை. தக்காளி வேக வேக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸியா கண்ணாடி மாதிரி நல்ல ஒரு கலர் வந்துடும். பாருங்க இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஜாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்திடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கடைசியாக விடுற நெய்யெல்லாம் ஆப்ஷனல் தான். இது தேவைன்னா விடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ பாருங்க நல்ல கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இந்த மாதிரி தளர இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடணும். இது ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இதுல வந்துட்டு ஏலக்காய் பொடி தேவைன்னா சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு சேர்த்துல ஏலக்காய் பொடி. உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லா வேணும் வேற ஃப்ளேவர் அப்படின்னா நீங்க ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. ஆனால் இது இயற்கையாவே இந்த தக்காளியோட ஃப்ளேவர்ல சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளது ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி இனிப்பு பச்சடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டெம்டிங்கான இந்த சூப்பரான தக்காளி ஜாம் அல்லது தக்காளி பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு பாய் வீட்டு ஸ்டைல்ல. இந்த ஜாமை வந்துட்டு நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2 வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.